ஹலோ, ஒரு சாம்ராஜ்யத்தோட தலைவீதியே ஒரே ஒரு போர் மாத்திருச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அதுதான் குஜராத் போர். சீக்கிய பேரரசோட கடைசி அத்தியாயத்தையே எழுதின அந்த வரலாற்று திருப்புமுனையை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். முதல்ல இந்த சண்டையோட அடிப்படை விஷயங்களை பார்த்துடலாம். தேதி பிப்ரவரி 21, 1849. இடம் இப்போ பாகிஸ்தான்ல இருக்கிற குஜராத். ஒரு பக்கம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இன்னொரு பக்கம் ஒரு காலத்துல ரொம்பவே வலிமையா இருந்த சீக்கிய பேரரசு. ரிசல்ட் என்ன? பிரிட்டிஷ்க்கு ஒரு உறுதியான வெற்றி. ஆனா இந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சு? அதுதான் இங்க இருக்கிற கேள்வி. இந்த போருக்கு நடுவுல ஒருத்தரோட தலையெழுத்தை பணயத்துல இருந்துச்சு. அவருதான் பிரிட்டிஷ் தளபதி ஜெனரல் கஃப். ஏன்னா இந்த 2வது ஆங்கிலோ சீக்கிய போர்ல அவர் அடுத்தடுத்து தோல்விகளை சந்திச்சிட்டு இருந்தாரு. அவரோட பதவியே போற நிலைமை. சொல்லப்போனா குஜராத் போர் அவருக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ். சரி, இந்த போருக்கான காரணம் என்ன? போர் முடிஞ்சதும் பிரிட்டிஷ்காரங்க கட்டுப்பாட்டுல இருந்ததால சீக்கியர்களோட பெருமைமிக்க கல்சா ராணுவம் ரொம்பவே அதிருப்தியில இருந்துச்சு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நாம போர்ல தோக்கல, சூழ்ச்சி பண்ணி நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு நம்பினாங்க. இந்த கோபம்தான் ஒரு பெரிய பேரரசையே அழிக்க போற ஒரு கிளர்ச்சிக்கே ஆரம்ப புள்ளியா அமைஞ்சது. குஜராத் போருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஷில்லென்வாலால நடந்த சண்டையை பாத்தீங்கன்னா ஜெனரல் கஃபோட நிலைமை நல்லாவே புரியும். அது அவருக்கு ஒரு பயங்கரமான பேரழிவு, ஏகப்பட்ட உயிரிழப்பு, அவரே பின்வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. ஆனா பாருங்க, குஜராத்ல அதே தளபதி ஒரு முழுமையான வெற்றியை பெறாரு. இந்த மேஜிக் எப்படி நடந்துச்சு? இதுதான் அவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய கடைசி கட்டம். குஜராத்ல படைகள் நேருக்கு நேர் மோதிரத்துக்கு முன்னாடி ஒரு பரபரப்பான செஸ் கேம் மாதிரி ரெண்டு பக்கமும் காய்களை நகர்த்திட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு மூவும் ரொம்ப முக்கியம், ஏன்னா அதுதான் போரோட தலைவிதியையே தீர்மானிக்க போகுது. சீக்கிய ராணுவத்துக்கு ஒரு பெரிய சிக்கல். ராஜா ஷேர்சிங்கோட தலைமையில படைகள் ஒன்னு சேர்ந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு: சாப்பாடு. ஆமாங்க, அவங்களோட பெரிய படைக்கு தேவையான உணவு கிடைக்கல. இதனால அவங்க தங்களுக்கு சாதகமான ஒரு இடத்துல இருந்து சண்டை போட முடியாம தற்காப்பு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆனா அதே சமயம் பிரிட்டிஷ் படைக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. முல்தான் முற்றுகை வெற்றிகரமா முடிஞ்சதால அங்கிருந்த ஜெனரல் விஷோட படைகள் கஃப்க்கு கூட சேர்ந்துக்கிட்டாங்க. முக்கியமா அவங்க வரும்போது சும்மா வரல, ஏகப்பட்ட கனரக பீரங்கிகளோட வந்தாங்க. இப்போ ரெண்டு படைகளையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு விஷயம் பளிச்சுன்னு தெரியும்: பீரங்கிகளோட எண்ணிக்கை. பிரிட்டிஷ் கிட்ட 163 பீரங்கிகள், ஆனா சீக்கியர்கிட்ட வெறும் 59 தான். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 3 மடங்கு வித்தியாசம். இதுவே போரோட முடிவை முன்னாடியே எழுதி வச்ச மாதிரி இருந்துச்சு இல்லையா? இதனாலதான் இந்த போருக்கு வரலாற்றுல பீரங்கிகளின் போர் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. இது வாளாலேயோ துப்பாக்கியாலேயோ நடக்கிற சண்டை கிடையாது. இது பீரங்கிகளோட ஆதிக்கத்தை காட்ட போற ஒரு சண்டை. சரி வாங்க, இப்போ நேரடியா போர்க்களத்துக்கே போவோம். அந்த பீரங்கிகள் எப்படி ஒரு போரோட போக்கையே தலைகீழா மாத்துச்சுன்னு பாப்போம். இந்த போர் 4 ஸ்டேஜா ரொம்ப பக்காவா பிளான் பண்ண ஒரு அழிவு மாதிரி நடந்துச்சு.